இந்த முரண்பாடுகளோடயே இப்படி பயணிச்சா எப்படி சார்? இதுல இன்னொரு வார்த்தை பாத்தீங்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது, பாஜக உடைய தொண்டர்களை குஷிப்படுத்துறதுக்காக அவங்க சொல்றாங்க. கூட்டணி அது ஆட்சி அப்படிங்கிற இது உருவாக்குறதுக்கு இத எப்படி இதுல தெளிவே இருக்கிற மாரி தெரியலையே. இந்த மாரி ஒரு இதுல போனாங்கன்னா, மக்கள் யாருக்கு ஓட்டளிக்கிறது? அதிமுகவுக்கா? நாளைக்கு பாஜக உள்ள நுழைஞ்சா என்ன பண்றது? இதெல்லாம் வந்து ஒரு மாரி செட்பேக் ஆயிடும்ல அதிமுகவுக்கு. செட்பேக் ஆகும் ஆகாதுங்கிறது நம்மளோட ப்ரீவியஸ் எலக்டோரல் ஹிஸ்டரியில சரியா வரல. அதான் உண்மை. கூட்டணி எக்ஸ்பெரிமெண்ட் இது வரைக்கும் நம்ம எடுக்கல. கூட்டணி எக்ஸ்பெரிமெண்ட் நோக்கி ஜனங்க மூவ் ஆறாங்களான்னு தெரியல. ஆனா திமுகவுக்கு ஒரு தடவை மெஜாரிட்டி இல்ல. அப்போ இயல்பான எதிர்பார்ப்பு கூட்டணி மந்திரி சபைங்கிறது தான் இயல்பான எதிர்பார்ப்பு. திமுக அதை வந்து கிளவரா ஹேண்டில் பண்ணிருச்சு. அப்ப இப்போ வந்து அதிமுகவுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க. உதாரணமா அதிமுக அதிக இடம் வாங்கிருச்சுங்க. மெஜாரிட்டி இல்ல. 10 சீட் இருக்கிற பாமகவோ இல்ல 10 சீட் இருக்கிற பிஜேபியோ எனக்கு மந்திரி பதவி கொடுத்தா நாங்க ஆதரவு தரோம்னு சொன்னா கொடுக்க தானே செய்யணும். சோ இது தேர்தலுக்கு பின்னால பேச வேண்டிய விஷயம். அப்ப தேர்தலுக்கு முன்னாடி என்றால் ஒரே ஒரு விஷயம் தான் அதுல சாத்தியம். என்னன்னா நாங்க எது எப்படி இருந்தாலும் யாருக்கு என்ன சீட்டு கிடைச்சாலும் நாங்க வந்து மந்திரி சபையில பங்கு கொடுப்போம். ஏன்னா விஜய் அதை சொல்றாரு. அவரோட கூட்டத்தில் அதை அவர் சொல்றாரு. அப்படியான ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படி என்றால் திராவிட கட்சிகள் சொல்லாது. வாய்ப்பே இல்லை. பிஎம் சொல்லிட்டாரு அப்படின்னா அதிமுக என்ன பண்ண போகுதுங்கிறதுக்கு கேள்விக்கு அந்த பதிலும் இல்லை நமக்கு. அது நாளை கழிச்சுதான் நமக்கு தெரியும். ஜெயங்கொண்டத்தில் ஜெயம் யாருக்கு? பிரதமர் நரேந்திர மோடிக்கா இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமிக்கா? பொறுத்துதான் பார்க்கணும். சரி சார். ஆனா நிறைவா இதுல அதிமுக எப்படி செயல்பட்டால் சரியாக இருக்கும்? இந்த விவகாரத்துக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைத்தால் சரியாக இருக்கும்? முற்றுப்புள்ளி எல்லாம் வைக்க மாட்டாங்கங்க. இது வந்து அப்படியே கமா போட்டு இழுத்துக்கிட்டே போறதுதான் அவங்களுக்கு நல்லதுன்னு நினைப்பாங்க. இப்ப என்னங்க பொலிட்டிக்கல் டாக் இருக்குல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடுவுல டாக் ரொம்ப குறைவா இருந்துச்சு. இப்போ தினம் தினம் எல்லா ஊடகத்துல எல்லாத்துலயும் செய்திகள் வருது. லாபம் தானே அது. ஜனவரி மாசம் டிசைட் பண்ணிக்கலாம். எங்க தேமுதிகவே ஜனவரி மாசம் தானங்க டிசைட் பண்ண போகுது. அதிமுக எந்த இடத்துல வந்து இந்த இது பெரிய சர்ச்சையாச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிஜேபியோட கூட்டணி வச்சால தான் சர்ச்சையாச்சு.